இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர வீரருமான விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்று முடிந்த 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் 2 போட்டிகளில் சதம் அடித்தோடு மட்டுமின்றி 3வது போட்டியிலும் அரை சதத்தை கடந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொடர் நாயகன் விருதினை வென்றிருந்தார். அதாவது இந்த ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் பங்கேற்று விளையாட இருக்கிறார். ஏற்கனவே T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் இனி தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2027 ஒருநாள் உலக கோப்பை தொடரை குறிவைத்து விளையாடி வருகிறார். இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் ஒருநாள் கிரிக்கெட்டில் 53 சதங்கள், டெஸ்ட் போட்டிகளில் 30 சதங்கள் மற்றும் T20 போட்டியில் 1 சதம் என சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணி சார்பாக 84 சதங்களை விளாசியுள்ளார். அதன் மூலம் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்த அதிக சதங்களை சர்வதேச போட்டிகளில் விளாசிய வீரர் என்ற பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர் கூறுகையில், தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்த 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விராட் கோலி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 சதங்களை அடித்துள்ளார். அதற்கடுத்து வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் அவர் 2 சதங்கள் அடித்தால் 86 சதங்கள் என்கிற எண்ணிக்கையை தொடும். அதன் பிறகு 100 சதங்கள் என்கிற இடத்தினை எட்டுவதற்கு மிக சிறப்பான வாய்ப்பு அவருக்கு காத்திருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகள் அவர் இந்திய அணிக்காக தொடர்ந்து விளையாடும் பட்சத்தில் நிச்சயம் அவரால் அந்த சாதனையை எட்ட முடியும் என சுனில் கவாஸ்கர் கூறியுள்ளார்.